அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி தோழின் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று வேண்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகில் வாழக்கூடிய நாம் எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் ஒரு பெரும் ஆசை உண்டு. என்ன அந்த பெரும் ஆசை என்று சொன்னால், நாம் பார்க்கின்ற மனிதர்கள் பணிவாக நடக்க வேண்டும், தன்னடக்கமாக இருக்க வேண்டும், பெருமை அடிக்கக்கூடாது, தன்னை புகழ்ந்து பேசக்கூடாது, புகழுக்கு ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் நாம் இந்த நல்லொழுக்கங்கள் எல்லாமே நாம் பார்க்கின்ற மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். இது ஒரு யதார்த்தமான நினைவு தான். நமக்கு இருக்கிற மாதிரி நமக்கு எதிர்ப்பதத்தில் இருக்கிறவருக்கும் இருக்கும். நம்மளை பார்க்குறவர் அப்படி தான் இருப்பார். இவர் கொஞ்சம் தன்னடக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும், இவர் கொஞ்சம் பணிவாக இருந்தால் நல்லாயிருக்கும், இவர் கொஞ்சம் பெருமை அடிக்காமல் இருந்தார்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு எதிரில் உள்ளவர் நம்ம பார்ப்பார். பார்வை என்பது எல்லாருக்கும் சமமானது தானே, ஒரே மாதிரி பார்ப்பாங்க. இந்த பணிவு, தன்னடக்கம், பெருமை இதெல்லாம் இருந்தும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, பெருமை இல்லாமல் இருக்கிறதுக்கு, பணிவோடு இருக்கிறதுக்கு, தன்னடக்கமாக இருக்கிறதுக்கு வாழ்வியலின் சில தத்துவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம உள்ளத்தில் கரெக்டாக பதிவு செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை ரொம்ப எளிமையானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னன்னா, உயர்த்தப்படுகிற ஒரு பொருள் ஒரு நாள் அது தாழ்த்தப்படும் அப்படின்னா. உயர்த்தப்படுகிற ஒரு பொருள் ஒரு நாள் அது தாழ்த்தப்படும் அப்படின்னா. இந்த ஏற்பாட்டை செய்கிறவங்க யாருன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நம்ம உலகத்தில் பார்ப்போம், அப்படியே வளர்ந்து போய்கிட்டே இருப்பார் ஒருத்தர். எங்கேயோ போயிட்டாரு அவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா சரிஞ்சு கீழே விழுந்து கிடப்பார். சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு கீழே கிடப்பார். நம்ம அதை பார்த்தோன்னு நம்ம என்ன செய்வோம், வாழ்ந்து கட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனுஷனுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு வார்த்தையை நம்ம பேசுவோம். அப்போ இந்த புரிதல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் அப்படி தான் இருக்கும். நம்ம பார்வையிலனா சென்று தாழ்ந்த மனுஷன் மேலே மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் உயர்வு தாழ்வு என்பது வாழ்க்கையில் இருக்குது. நம்ம வாழ்க்கையை பற்றி நம்மளே பேசுவோம். அதெல்லாம் 25 வயசில் எப்படி இருக்க தெரியுமா அப்படின்னு பேசுவோம். இப்போ தான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது, ஒரு நாள் உயர்த்தப்பட்டிருக்கோம், ஒரு நாள் தாழ்த்தப்பட்டிருக்கோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நடந்துச்சு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்துக்கு பேர் அல்பா. அல்பா அப்படிங்கிற ஒட்டகம் தோற்காது அப்படிங்கிறது தான் சஹாபாக்களுடைய முடிவு. மொத்த சஹாபாக்களுடைய முடிவு என்னன்னா, அல்பா தோற்காது. ஏன் தோற்காது அப்படின்னா, அது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகம், அது எப்படி தோற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பந்தயம் நடக்குது, ஒட்டக பந்தயம். அந்த ஒட்டக பந்தயம் நடக்கும் பொழுது ஒரு சிறுவர் அந்த பங்கெடுக்கிறார். அதில் ஒரு இளைஞர்னு கூட சொல்ல முடியாது, அவங்க பார்வையில் சிறுவர். நம்ம சொல்லணும் ஒரு இளைஞர்னு கூட சொல்லிக்கலாம். அவர் பங்கெடுக்கிறார். அல்பாவுக்கும் அந்த இளைஞருடைய ஒட்டகத்துக்கும் பந்தயம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் தோற்று போச்சு. அந்த இளைஞர் என்ன செஞ்சிட்டாரு, வெற்றி பெற்று விட்டார், ஜெயிச்சிட்டார். சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரே கவலை, அல்பா தோற்று போச்சே அப்படின்னு சொல்லி. அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உயர்த்தப்படுகிற பொருள் ஒரு நாள் தாழ்த்தப்படும், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படின்னாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகமாகவே இருந்தாலும் நீங்களாம் தோக்காதுன்னு நினச்சிக்கிட்டீங்கல்ல, அதை அல்லாஹ் தோக்க வச்சுட்டான், அதை ஜெயிக்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கன்னா, அப்போ நாம் உயர 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 போகும்போது ஒரு நாள் தாழ்த்தப்படுவோம். இந்த புரிதல் நம்முடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னா இந்த பணிவும் தன்னடக்கமும் நம்ம வாழ்க்கையில் வந்துடும். தன்னடக்கத்தையும் பணிவையும் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தா நம்ம வாங்க முடியும்.
இல்லை கடையில் போய் காசு கொடுத்தா வாங்க முடியும்? நம்ம வாழ்வியலை நாம் புரிந்து கொண்டுகிற பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் அது வரும். ரப்பல் ஆலமீன் உலகத்தில் மனிதனை சமத்துவமாக படைச்சான். சாதிகள் அடிப்படையில் இறைவன் என்ன செய்யலை, மனுஷனை பிரிக்கலை, எல்லாரும் சமத்துவம். குலங்கள் ரீதியாகத்தான் மனிதனை படைச்சாங்க, சாதிய ரீதியாக மனிதனை படைச்சு உயர்வு தாழ்வு இறைவன் கற்பிக்கலை. ஆனால் மனிதனுக்கு இறைவன் பொருளாதாரத்தில் உயர்வு தாழ்வை வச்சிருக்கிறான். உயர்வானது தாழ்வானது, உயரமான மரியாதை உள்ளவர், மரியாதை கீழே கம்மியாக இருக்கிறவர், இதெல்லாம் என்னன்னு கேட்டால் இறைவன் உலகத்தில் மனிதனுக்கு வைத்திருக்கிறது. ஏற்றத்தாழ்வு என்பது உலகத்தில் பொருளாதாரத்தில் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அந்த ஏற்றத்தாழ்வு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் மனித சமூகம் தன்னுடைய வாழ்வியலில் செம்மையாக பயணிக்க முடியும். இந்த இடம் தான் கம்யூனிசத்துக்கு நம்ம எதிரான சித்தாந்தம் இஸ்லாம். இஸ்லாத்தை கம்யூனிசம் எதிர்க்கும். இப்போ எதிர்க்காது, அதிகாரத்தை பிடிக்கிற வரைக்கும் எதிர்க்காது. அதிகாரத்தை பிடிச்சிட்டா என்ன செய்யும், இஸ்லாத்தை எதிர்க்கும். ஏன்னா இஸ்லாம் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கிறது பொருளாதாரத்தில். கம்யூனிசம் உலகத்தில் சமத்துவத்தை எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும். ஒரே மாதிரி உலகத்தில் இருந்தால் உலகம் இயங்காது. முதலாளின்னு ஒருத்தர் இருக்கணும், தொழிலாளின்னு ஒருத்தர் இருக்கணும். அப்போ தான் ஒரு பொருள் உலகத்தில் உற்பத்தி ஆகும். அப்போ உற்பத்தி தடை எப்போ ஏற்படும்னா, ரெண்டு பேருமே சம பணக்காரனாக இருந்தாலும் வேலைக்காரன் இல்லாமல் போயிடுமா, பொருள் உற்பத்தி ஆகாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எளிமையை தான் உலகத்தில் சொல்கிறாங்க. ஏற்றத்தாழ்வு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதை ஒரு மனிதன் புரிந்து கொண்டான்னா அவன்கிட்ட என்ன செஞ்சிடும், தன்னடக்கமும் பணிவும் வந்துடும். தான் தான் பெரியாளி அப்படின்னு நினைக்க மாட்டான். எப்போ ஒரு மனுஷன் தான் தான் பெரியாளி நினைக்கிறான்னா, தன் நிலையை உணராதவன் தான் தான் பெரியாள் என்று நினைப்பான். அவனின் நிலை என்னன்னா, இன்னைக்கு உயர 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 நீ ஒரு நாள் டக்குன்னு இறக்கிடு. பறவைகள் எப்படி வானத்தில் பறக்கும்போது செத்து போச்சுன்னா சிராய்ந்து கொண்டு பூமியை நோக்கி வருகிறதோ, அது கீழே விழுகும்போது அந்த பருந்து இறைய பிடிக்கிறக்கான இறக்கை அப்படி மடித்து வச்சுட்டு வரும் பார்த்தீங்களா, அப்போ வேகம் கூடும், சம்னு வரும். ரெக்கையை விரிச்சா ஸ்பீடு குறைஞ்சிடும். அந்த மாதிரி மனிதன் சிராய்ந்து கொண்டு சரிந்து விழுவான். அப்போ நான் இப்படி ஆயிட்டனே நினைச்சு வியாகுலப்பட்டு நிற்பான். அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறான். அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான படிப்பு என்னன்னா, உயர்வது என்பது பெருசல்ல, தாழ்வதும் என்பது பெருசல்ல. இவை இரண்டையும் நம்முடைய உள்ளங்களில் ஏந்தி நடப்பது தான் பணிவுக்கான அடிப்படை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும்.